அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய பெரிய தவறுகளுக்கு மார்க்கம் ஏதாவது ஒரு விதத்தில் குற்ற பரிகாரங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று, பாவம் மன்னிப்பு தேடுறது. இரண்டாவதாக ஒரு அடிமை உரிமையிடுதல். இது அன்றைய காலத்தினுடைய வளமைகள். மூன்றாவதாக ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தல். இவைகளெல்லாம் குற்ற பரிகாரமாக மார்க்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 5 பாவங்கள். அந்த 5 பாவங்களுக்கு எந்த விதமான குற்ற பரிகாரமே கிடையாது, அதாவது மன்னிப்பே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த 5 பாவங்கள் என்ன? நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத் மற்றும் தபரானி போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவனுக்கு இணை வைத்தல். சொல்லாலோ செயலாலோ தன்னுடைய அங்கீகரித்தாலோ இறைவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இணை வைத்தோம் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் அதனை மன்னிக்கவே மாட்டான். அதற்கு எந்த விதமான குற்றப்பரிகாரமும் கிடையாது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஃமினின் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டுதல், அபாண்டமான அவதூறு கூறுதல். நம்ம போகிற போக்கில் பேச்சளவில் நம்ம இதனை சர்வசாதாரணமாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், இதுக்கு பரிகாரமே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் இதை விட்டு நம்மளை பாதுகாக்கணும். மூணாவதாக அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொல்லுதல். இதை இறைவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதற்கு மன்னிப்பும் கிடையாது, குற்ற பரிகாரமும் கிடையாது. நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவனுக்காண்டி நடக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் விரண்டோடுதல், காட்டி கொடுத்தல், இது பெரிய துரோகம். இதற்கு மன்னிப்பே கிடையாது, இதற்கு குற்ற பரிகாரம் கிடையாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவதாக இது நம்மள நிறைய நடக்க ஆரம்பித்து விட்டது, சொத்தினுடைய விஷயத்தில். மற்றவருடைய சொத்து அது தனக்குரியது தான் என்று பொய் சத்தியம் செய்து அநியாயமான முறையில் மற்றவருடைய பொருட்களை எடுத்துக்கொள்வது என்பது அதற்கு மன்னிப்பே கிடையாது, அதற்கு குற்ற பரிகாரமே கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்றுண்டான பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன்.